ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம எக்சர்சைஸ் 1.6ல 3 கொஸ்டின், 4த் கொஸ்டின், 5த் கொஸ்டின் தான் சால்வ் பண்ண போறோம். லாஸ்ட் வீடியோல இதான் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் 2 கொஸ்டின் சால்வ் பண்ணோம் எக்சர்சைஸ் 1.6ல இருந்து. இந்த வீடியோல நம்ம 3, 4, 5 சால்வ் பண்ண போறோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டடி த ஃபாலோயிங் டேபிள் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ். ஹவ் மெனி டைகர்ஸ் ஆர் தேர் இன் 2011? 17 நாட் 6 குடுத்துட்டான். 1706 டைகர்ஸ். அவனே குடுத்துட்டான். ஹவ் மெனி டைகர்ஸ் ஆர் லெஸ் இன் 2008 தேன் 1980? 1990ல எவ்வளோ டைகர்ஸ் இருக்கு? 3500 3500 டைகர்ஸ் இருக்கு. 2008ல எவ்வளோ டைகர்ஸ் இருக்கு? 2008ல வெறும் 1400 டைகர்ஸ் தான் இருக்கு. ஸோ 1400. ஸோ how many டைகர்ஸ் were lessனா ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணும். 3500 மைனஸ் 1400 எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னு கேட்கறான் பேசிக்கா. ஸோ இதை சப்ட்ராக்ட் பண்ணா கிடைச்சிடும். ஸோ இதை ரெஃப் காலம்ல எழுதிக்கிறேன். 3500 மைனஸ் 1400. ஸோ 5 மைனஸ் 4 1 2100 தான் குறைஞ்சிருச்சு. ஸோ ஆன்சர் 2100. 2100. 2100. ஸோ இவ்வளோ குறைஞ்சிருக்கு. அடுத்த கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா லைக் டிட் த நம்பர் ஆஃப் டைகர்ஸ் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பிட்வீன் 2011 அண்ட் 14? 2011ல 1706 டைகர்ஸ் இருக்கு. 2014ல 2226. ஸோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு கிளியரா. எஸ், தே ஹாவ் இன்க்ரீஸ்ட். எஸ் கரெக்ட். பை ஹவு மச்னு கேட்குறான். ஸோ 2014ல எவ்வளோ டைகர்ஸ் இருக்கோ அது மைனஸ் 2011ல எவ்வளோ டைகர்ஸ் இருக்கோ பண்ணா உங்களுக்கு எவ்வளோ இன்க்ரீஸும் கிடைச்சிடும். ஸோ வேற இடத்துல எடுத்துக்கிறேன். 2226 2226 1706 1706 இது செப்பரேட் பண்ணா கிடைச்சிடும் ஆன்சர். எவ்வளோ இன்க்ரீஸும் கிடைச்சிடும். ஸோ பேசிக்கா 0 2 22 மைனஸ் 17 எவ்வளோ? 3 + 2 5 520. ஆன்சர் 520. இது நான் பாரோ பண்றதுக்குள்ள டேரக்டா இதை கிளப் பண்ணிக்கிறேன். இதை கிளப் பண்ணிட்டு இதையும் கிளப் பண்ணிக்கிறேன். ஸோ ஈஸியாக செப்பரேட் பண்ணிக்கலாம். ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகாது. 520 தான் ஆன்சர். ஸோ ஆன்சர் 520. பை ஹவு மச் இன்க்ரீஸ்னா 520. இந்த மெத்தட் புரியலன்னா நீங்க நார்மலா சப்ட்ராக்டே பண்ணலாம். கேரி ஓவர் பண்ணிட்டு சப்ட்ராக்ட் பண்ணலாம். ஸோ அடுத்த கொஸ்டின் 4th கொஸ்டின். முல்லை கொடி ஹஸ் இதை கிளியர் பண்ணிக்கிறேன். ஸோ அப்படி கிளியர் பண்ணியாச்சு. முல்லை கொடி ஹேஸ் 25 bags of apple. In each bag there are 9 apples. She shares them equally amongst her 6 friends. How many apples do each get? Are there any apples left over? ஸோ இதை பிரேக் டவுன் பண்ணிடலாம். ஸோ முல்லை கொடி ஹேஸ் 25 bags. It's got 25 bags of apple. முல்லை கொடி நம்ம வரைச்சிடலாம். இதுதான் முல்லை கொடி. Has 25 bags of apples. இது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். இப்ப அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்கோம்? அடுத்த சென்டென்ஸ் என்ன கொடுத்துருக்கோம்? ஈச் பேக் தேர் ஆர் 9 apples. ஸோ ஈச் பேக் ஈச் பேக்னா ஒன் பேக் ஹேஸ் 9 apples ஈக்குவல் டு 9 apples. இப்போ என்ன கொடுத்துருக்கான்? ஷி ஷேர்ஸ் தம் ஈக்குவலி அமங்ஸ். மொத்தம் டோட்டல் நம்பர் ஆஃப் பேக்ஸ் எவ்வளோ? 25 பேக்ஸ் இருக்கு. டோட்டலாக இப்போ எவ்வளோ ஆப்பிள்ஸ் இருக்கு? 25 × 9 ஆப்பிள்ஸ் இருக்கு. ஒரு பேக்ல 9 ஆப்பிள்ஸ் தான் 25 பேக்ஸ் 25 × 9 ஆப்பிள்ஸ் இருக்கு. இது பேசிக்கா 25 டைம்ஸ் அதிகமாக இருக்கு. ஸோ 25 × 9 எவ்வளோ? 25 × 10 250 மைனஸ் 25 225. ஆன்சர் 225 ஆப்பிள்ஸ். இது 6 பேர் கரெக்டாக டிவைட் பண்றாங்க. ஸோ 6 பேர்னா இதை அப்படியே டிவைட் பண்ணிடுறேன் நான் இங்கே. ஸோ அமங்ஸ் தர் 6 ஃப்ரெண்ட்ஸ் 3 18 45 6 6 36 7 6 42. ஸோ 42 வரும். 3 ரிமைண்டர். ஸோ ஸோ இதெல்லாம் கிளியர் பண்ணிடுறேன். தேவையில்லாதான் இதெல்லாம் கிளியர் பண்ணிடுறேன். கிளியர் பண்ணியாச்சு. இதையும் கிளியர் பண்ணிட்டேன். ஸோ மொத்தம் இவ 6 ஃப்ரெண்ட்ஸ் ஷி ஷேர்ஸ் தெம் அமங்ஸ்ட் ஹர் 6 ஃப்ரெண்ட்ஸ் ஷேர்ஸ் 225 ஆப்பிள்ஸ். இதுதான் ஸ்டேட்மெண்ட். ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் இதான். இப்போ ஈச் ஃப்ரெண்ட் எவ்வளோ கிடைக்கும்னு கேட்டுருக்கோம். ஸோ இந்த டிவிஷன் படி பார்த்தா கோஷன்ட் 37 இருக்கு. ஸோ ஈச் ஃப்ரெண்ட் ரிசீவ்ஸ்ன்னு சொல்லலாம், இல்லை கெட்ஸ்ன்னு சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம். ஈச் ஃப்ரெண்ட் கெட்ஸ் ஈச் 6 பேர் இருக்காங்க. ஸோ 6 people share 225 apples. Each friend gets ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கோங்க. ஃப்ரெண்டு நினைக்கிறேன், கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஈச் ஃப்ரெண்ட் கெட்ஸ் 37 apples. 37 apples. அப்புறம் லெஃப்ட் ஓவர் ஏதாவது கேட்டிருக்காங்க அவங்க. அது any apples 3 லெஃப்ட் ஓவர், ரிமைண்டர் 3 வருதுனால 3 லெஃப்ட் ஓவர். 3 apples லெஃப்ட் ஓவர். 3 apples
apples left over. அவ்வளோ இந்த கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. அடுத்த கொஸ்டின் போகலாம். ஸோ என்னென்ன ஆன்சர்னா லைக் இது 3 ஆப்பிள்ஸ் லெஃப்ட் ஓவர். இதுக்கு ஆன்சர் 3. இதுக்கு ஆன்சர் how many apples to each get வந்து ஆன்சர் வந்து 37. இது அழிச்சிடுறேன் தேவையில்லாத அழிச்சாச்சு. லாஸ்ட் கொஸ்டின் முன்னாடி நான் ஸ்பேஸ் நல்லா கிளியர் பண்ணிட்டேன். ஸோ லாஸ்ட் கொஸ்டின் நம்ம அப்ரோச் பண்ணோம். ஸோ பவுல்ட்ரி ஹேஸ் ப்ரொடியூஸ் 15,472 eggs and fits 30 eggs in a tray. என்ன கொடுத்துருக்காங்கன்னா லைக் ஒரு பவுல்ட்ரி ஃபார்ம்ல 15,472 eggs ப்ரொடியூஸ் பண்றாங்க. இது ஒன்று. பவுல்ட்ரி ஃபார்ம் ப்ரொடியூசஸ் டோட்டலி 15,472 eggs are produced totally or totally produced or totally produced 20 fits 30 eggs in a tray. அது என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒன் ட்ரே கண்டெய்ன்ஸ் 30 eggs. ஒரு ட்ரேல 30 eggs போடணும். ஒன் ட்ரே கண்டெய்ன்ஸ் 30 eggs. அதை இப்போ எழுதிக்கிறேன். நீங்க விவரமா எழுதணும். ஸ்கூல்ல வந்து விவரமா ஃபுல் ஸ்டேட்மெண்டோட எழுதணும். ஒன் egg contains 30 trays. 30 eggs can be put in one tray அப்படி எழுதணும். பேசிக்கா அது ஐடியா. ஸோ ஒன் ட்ரே கண்டெய்ன்ஸ் 30 eggs. how many trays do they need? ஸோ இவ்வளோ எக்ஸ் உள்ள அடைக்கணும்னா எவ்வளோ ட்ரே தேவை? ஸோ 15,472 eggs அடைக்கணும்னா எவ்வளோ ட்ரேஸ் தேவைன்னு கேட்டிருக்கான். ஒரு ட்ரேல 30 egg அடைச்சிடலாம். ஸோ எத்தனை ட்ரே இருந்தா 15,472 eggs அடைக்கலாம்னு கேட்டிருக்கான். வேறக்கெல்லாம் எடுத்துக்கிறேன். 15,472 eggs can be stored in how many trays ன்னு கேட்கலாம். ஸோ பேசிக்கா ஒரு ட்ரேல 30 egg. இப்போ எத்தனை ட்ரே இருந்தால் 15,472 டிவைட் பை 30. அதான் ஆன்சர். ஸோ இது தனியாக எழுதிக்கிறேன். 15,472 டிவைடட் பை 30. ஸோ இதை போட்டால் என்ன வருது? 15,472 divided by 30. 30 into 5 னா 150 வரும். 4 வருது. 47 கீழே இறக்குறேன். 1 30 17 கீழே இறக்குறேன். 172 வரும். ஸோ 172 எப்படி போடலாம்? 6னா 180 வந்துடும். ஸோ தாண்டிடும். ஸோ 5 தான் போட்டாலும். ஸோ 150 தான் இங்கேயும். ஸோ 5 150 அவ்வளோதான். ஸோ 22 eggs remaining. 22 eggs remaining. Remainder 22. 515 trays தேவைப்படுது. ஸோ 515 trays are needed and 22 eggs are remaining. 515 trays are needed. ஸோ 516 trays நம்ம போட்டுடலாம். பேசிக்கா 515 trays are needed. 22 eggs remaining-னா என்ன பண்ணலாம்னா 516 போட்டுடலாம். இல்லை இந்த இடத்துல இதை அழிச்சிட்டு 516 trays are needed-னு போட்டுடலாம். வெறும் 8 egg மட்டும் உங்களுக்கு ஸ்பேஸ் எக்ஸ்ட்ராவா இருக்கும். ஸோ 516 trays are needed. 516 trays are needed அப்படின்னு போட்டுறோம். ஏன்னா இந்த 22 eggs வந்து நீங்க தனியா வைக்க முடியாது. இன்னொரு ட்ரே வேணும் அதுக்கு எப்படின்னா. ஸோ ஒரு 8 எக்குக்கு மட்டும் ஸ்பேஸ் இருக்கும். 8 eggsக்கு மட்டும் ஸ்பேஸ் லெஃப்ட் ஓவரா இருக்கும். 8 eggs எக்ஸ்ட்ரா கேன் பி கெப்ட் இஃப் பாசிபிள். ஸ்பேஸ் அவைலபிளா இருக்கு. ஏன்னா இங்க 0ன்னு வந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஆனா இது 30 மல்டிபிள் இல்லாதனால தான் இந்த பிரச்சனை. ஸோ 8 extra eggs can be kept. There is extra space. ஸோ இதான் ஆன்சர் லாஸ்ட் கொஸ்டின். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம தேர்ட் கொஸ்டின் முடிச்சிட்டோம், ஃபோர்த் கொஸ்டின் முடிச்சிட்டோம், ஃபிஃப்த் கொஸ்டின் முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோவில் நம்ம வந்து இதான் சேலஞ்சிங் ப்ராப்ளம்ஸ் தான் பண்ண போகிறோம். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.